இப்போது சென்னை மகாஜன சபையை பற்றி பார்ப்போம். அது 1884 தொடங்கினாங்க. ஒரு தெளிவான நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட ஒரு சபைன்னு பார்த்தா இதுதான். ஏன்னா முன்னாடி ஒரு சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்லி 1852 தொடங்கியிருப்பாங்க. ஆனால் தொடங்கின அது 10 வருஷத்துலேயே அது என்னவா போயிடும், வெறும் சித்திரவதை ஆணையத்தை மட்டும் உருவாக்கிட்டு அது ஒன்றும் பேர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாமல் மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த சென்னை மகாஜன சபை மட்டும்தான் ஒரு தெளிவான நோக்கத்தோடு எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா மே 16. அது யார் இந்த வீரவாச்சாரியை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல முன்னாடி படித்ததில் பார்த்தோம். இதில் தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஜி சுப்பிரமணியம் வீரவாச்சாரி இது பண்ணியிருப்பாங்கல்ல, அவர் இதுக்கு சென்னை மகாஜன சபையில் அவர் தான் தோற்று வச்சிருப்பார். அனந்தார்ச்சலு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பு தலைவர் யாருன்னா ரங்கையா, பெரிய ஐயா. நம்ம ஐயாவை தானே மூத்தவர், அதனால் ஐயா தான் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் செயலாளர் யாருன்னு பார்த்தா அனந்தார்ச்சலு, அவர் தான் செயலாளர். இது கேட்பாங்கங்க. அதுக்கப்புறம் இவங்களோட உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறைக்கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். இப்போ என்னென்ன இது அவங்க வச்சாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும், லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது, இந்த மாதிரி தேவைகள்லாம் அவங்க கவர்மெண்ட் கிட்ட வச்சாங்க ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகளாகும். இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் நம்மளுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்குச்சு, 1855 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாகவே இருந்துச்சு. மிதவாத கூட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை மகாஜன சபை போன்ற மகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகொடுகியது. இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. அவ்வாறான ஒரு கூட்டம் தான் 1884 டிசம்பரில் அடையாறு என்னும் இடத்தில் பிரம்மஞான சபையில் கூடுச்சு. சரிங்களா? அதில் யார் யார் இருந்தால் தாதாபாய் நவ்ரோஜி, KT தொலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலேருந்து யார் யார் கலந்துனா சுப்பிரமணியம், ரெங்கையா, அனந்தார்ச்சலு போன்றோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஜி சுப்பிரமணியம் எதில் வருவார், தி ஹிந்துவில் வருவார். ரெங்கையா சென்னை மகாஜன சபையோட தலைவர், அனந்தார்ச்சலு செயலாளர். இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. ஓகே, நம்மளுக்கு சென்னை மகாஜன சபை 1884 மே 16. இவங்க கூட்டம் கூட்டினது எப்போனா 1884 டிசம்பரில். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா